ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த கட்ட பிளாக்கை பார்க்கலாம். இப்போ நாம் கற்றுக்கிற பிளாக் பேர் அவுட்டர் பிளாக். இதை வந்து கும்ஃபூவில் 7ஆம் நம்பர் பிளாக்னு சொல்லுவாங்க. கவனமாக பாருங்கள், வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள், அப்போ தான் கவனமாக கற்றுக்க முடியும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஏற்கனவே 5ஆம் நம்பர் பிளாக்குக்கு, இது 5ஆம் நம்பர் பிளாக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்தது. இது வந்து உட்புறமாக எடுக்கிறது. இப்போ அதே கையை வெளிப்புறமாக தள்ளுங்க, தெரியுதுங்களா? நல்லா கவனமாக பாருங்கள், ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது, குழம்பிக்க கூடாது, அதுதான் முக்கியம். நல்லா கவனமாக பாருங்கள். 5ஆம் நம்பர் பிளாக்குக்கும் 7ஆம் நம்பர் பிளாக்கு வித்தியாசம் இருக்குது. பாருங்கள், இது 7 பிளாக்கு, அதாவது வெளியிருந்து உள்ளே தள்ளணும். 5ஆம் நம்பர் பிளாக் உள்ளிருந்து வெளி தள்ளணும். பாருங்கள், இப்போ பாருங்கள், மேலே வீடியோவில் 5ஆம் நம்பர் பிளாக்கை காட்டியிருக்கேன், கீழே 7ஆம் நம்பர் பிளாக்கை காட்டியிருக்கேன். ரெண்டுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸை நீங்களே பாருங்கள். 7ஆம் நம்பர் பிளாக்கு ஸ்லோ மோஷனில் காட்டியிருக்கிறேன். 5ஆம் நம்பர் பிளாக்கு மேலே பாருங்கள், மூமெண்ட்ஸில் நின்றுக்குங்க, முன்குதிரை சவாரியில். 7 பிளாக் எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். ஃபேஸை பிளாக் பண்ணலாம். இதை ஓப்பன் பிளாக்லையும் செய்யலாம். ஓப்பன் பிளாக்கெல்லாம் பின்னாடி சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு கிளஞ்ச் பண்ணி பண்ணுங்கள். 7 பிளாக்கு 1 2 3 4 5 இப்படியே கவுண்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி முன்குதிரை சவாரியில் நின்று பண்ணுங்க. அதாவது முன்குதிரை சவாரியை செங்குட்ஸ்னு சொல்லுவோம். இப்போ 2 வீடியோவுக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் புரியும் உங்களுக்கு. அவுட்டர் பிளாக்கு தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி கும்ஃபூ கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வைங்க. அப்போ தான் கும்ஃபூவை பற்றி தெரிஞ்சுக்கவோ அதை கற்றுக்கவோ முடியும். தேங்க்யூ.